ஒரு நரிக்கு பாலத்தை கடக்கிறதுனா ரொம்பவே பயம். அந்த நரியும் அந்த பாலத்தை கடந்து போறதுக்கு பயந்துகிட்டே ஒவ்வொரு தடவையும் அந்த காட்டை சுத்திக்கிட்டு போகும். ஒரு நாள் அந்த பாலத்துல ஒரு குட்டியான பயப்படாம நடந்து வருவதை அந்த நரியும் பார்த்துட்டு, யானையே, நீங்க எப்படி பயப்படாம இந்த பாலத்துல நடந்து வரீங்க? பாலத்துக்கு கீழே இருக்கிற பள்ளத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஒவ்வொரு தடவையும் இந்த பாலத்தை கடக்க பயந்துகிட்டு இந்த காட்டை சுத்திக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சோகமா சொல்லுது. இதை கேட்ட அந்த யானையும், நான் சின்ன வயசா இருந்தப்ப இதை விட ஒரு மோசமான பாலத்தை கடக்க வேண்டியதா இருந்தது. அப்ப எனக்கும் இந்த மாதிரி பாலத்தை கடக்கணும்னாலே ரொம்பவே பயம். அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பாலத்தை நான் கடக்க ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் எனக்கு கஷ்டமா தெரிஞ்ச விஷயம், அந்த பாலத்தை கடந்து வந்த பிறகு இந்த மாதிரி 1000 பாலம் வந்தாலும் என்னால கடக்க முடியும் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. நம்ம வாழ்க்கையில வர கஷ்டத்தை பார்த்து நம்ம பயந்தோடணும்னா நமக்கு அந்த கஷ்டம் ஒரு எதிரியா தான் தெரியும். அதுவே நீ அந்த கஷ்டத்தை தாங்கி ஃபேஸ் பண்ணி கடந்து வந்து பாரு, அந்த மாதிரி 1000 பிரச்சனை வந்தாலும் அந்த கஷ்டம் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்து உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். உன்னோட வாழ்க்கையில வர கஷ்டத்தை உனக்கு நீ நண்பனாக்கிக்கிறதும் இல்ல எதிரியாக்கிக்கிறதும் அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.